Hi friends, finally நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த Pulse 3D headset ஒவ்வொரு ஆக்சசரிஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த Pulse 3D headset வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இத அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்துடுவோம். நான் ஒரு 3 to 5 days நல்லா இது யூஸ் பண்ணிட்டு வரேன். அவங்க சொன்ன மாதிரி ஸ்பெக்ல இது மேட்ச் ஆகுதா இந்த Pulse 3D headset? Plus வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டினம் என்னோட ஃபேவரட் பிளாட்டினம் வயர்லெஸ் ஹெட்செட் ஃபார் PS4 இருந்துச்சு. சோ இத வந்து ஆஃப்டர் ஒரு 3 to 5 days வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி யார் வந்து பக்காவா ஒர்க் பண்றா கேமிங்க்கு அப்படின்னு பார்த்தலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டு இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Pulse 3D wireless headset பாருங்க ஃபார் PS5 and PS4 இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா Mac and Windows PC கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைடுல வந்து பாத்தீங்கன்னா 3D audio headset போட்டிருக்காங்க. Surround yourself in 3D soundscapes. So Pulse 3D wireless headset adapter இருக்கு உள்ள. உள்ள இருக்கிறதுலாம் வந்து USB cable, audio cable and printed materials. Okay. அதுக்கப்புறம் இதோட featuresலாம் பாருங்க. Dual hidden microphones இருக்கு and built-in rechargeable battery இருக்கு. Super. So easy access controls, quick adjust audio and chat settings. Okay. And 3.5mm jack. Super. நம்ம மொபைல்ல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் 3.5mm jack வச்சு. So அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த wireless adapter போட தேவையில்லை. And refined AirPads and wireless adapter. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? சைட்லேயும் இதுதான் இருக்கு. சரி, கம்பேட்டிபிள் வித் PlayStation 5, PlayStation 4, PlayStation VR கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் சைடு மேனுவல் அண்ட் கைட்ஸ்லாம் இருக்கு. சூப்பர். வாவ், நல்லா இருக்கு. பட் திக் பிளாஸ்டிக் அதங்க இருக்கு. பட் பிளாஸ்டிக்ல இருக்கு. இது கொஞ்சம் திக்கா இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. சேஃபா தான் பட் பேக் பண்ணியிருக்காங்க. உள்ள தர்மாக்கோல்லாம் ஆச்சு. என்னென்ன வயர்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பர். ஒரு USB டைப் C இருக்கு. USB டைப் C மூலமாக தான் இந்த வாட்டி சார்ஜிங்லாம் பண்ண முடியும் போல இருக்கு. பர்ஃபெக்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஜாக். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஈவன் இந்த அடாப்டர் இல்லாமல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் இந்த அடாப்டர். ஸோ அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். PlayStation 4 பிளாட்டினம் வயர்லெஸ் ஹெட்செட்டோட அடாப்டர். இதுக்கும் சைஸ் பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி, ஓகே, இது கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது இதை பார்த்துட்டு இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் என்னென்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஒரு 3.5mm ஜாக் அண்ட் ஒரு USB டைப் C சார்ஜ் பண்ணுற போர்ட் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் அன்மியூட் பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பட்டன் டைப்பில் வச்சுருக்காங்க. சூப்பர். ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் வால்யூம் பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. டியூல் சென்ஸ் கண்ட்ரோலர் மாதிரியே இருக்குது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் ஆன் ஒரு மானிட்டர் இருக்கு. மானிட்டர் ஆன், மானிட்டர் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. தென் இங்கே ஒரு சேட் பட்டன் இருக்கு அண்ட் கேம் பட்டன் இருக்கு. ஸோ கேம் சவுண்ட் வேணும்னா நீங்கள் கேம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேட் பண்ணும்போது நம்ம பேசுறது கேட்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ பிளாட்டினம் வயர்லெஸ் ஹெட்செட்டில் இருந்த மாதிரியே தான் இருக்கு. லெஃப்ட் சைடு ஏர் பொசிஷன் இருக்கணுன்றதுக்காக இந்த பக்கம் இருக்கு எல்என் இருக்கு, இந்த பக்கம் ஆர்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் பேக் சைடில் இருக்குது ஆன் ஆஃப் பட்டன். சூப்பர். ஒரு மைக் இன்புட் இருக்குது. ஸோ ஆன் பண்ணோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலரில் லைட் எரியுது. ப்ளேஸ்டேஷனோட அந்த லைட் பார் லைட் இதில் எரியுது ஆன் பண்ண பிறகு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எதுவுமே கிடையாது, ஆப்ஷன்ஸே கிடையாது, பட்டனே கிடையாது. எல்லாமே லெஃப்ட் சைடில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி, சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் போல இருக்குது. உங்கள் தலையில் மாட்டிட்ட பிறகு எலாஸ்டிக் தான், பட் நல்லா திக் ரப்பர் எலாஸ்டிக். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, இல்லை இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இது மட்டும் தான் நம்ம தலையில் மாட்டோன்னே எக்ஸ்பேண்ட் ஆகும். சரி, இது பக்காவாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இப்படி தான் நம்ம மாட்டணும்னு நினைக்கிறேன். இந்த பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட கம்பேர் பண்ணிடலாம். மைக்ரோஃபோன் ஹெட்செட் இங்கே பாருங்கள், இது பிளாட்டினம் வயர்லெஸ் ஹெட்செட் இதே மாதிரி தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரப்பர் வந்து லைட்டாக இருக்கும். பட் இதுவும் அப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ண முடியாது, இதுதான் உங்கள் தலையில் மாட்டின பிறகு எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D விர்ச்சுவல் சரவுண்ட் சவுண்ட் பட்டன்ஸ் ரைட் சைடில் இருக்கும். பட் PS5 பல்ஸ் 3D ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. இங்கே ஒரு மைக் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது மைக்குக்கு குட்டியாக, அண்ட் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது மைக்கு குட்டியாக. திங்க் ரெண்டு மைக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான். சரி, கம்பேர் பண்ணால் இது லைட் வெயிட் தான், பிகாஸ் இது பிளாஸ்டிக்கில் தானே இருக்குது, இது கொஞ்சம் இங்கே ஸ்டீலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த PS5ல கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த பல்ஸ் 3D ஒயர்லெஸ் ஹெட்செட் அடாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா PS5 கன்சோலில் ப்ளக் பண்ண போகிறேன் பேக் சைடில். ஸோ பேக் சைடில் வந்து ப்ளக் பண்ணிடலாம். ஸோ ப்ளக் பண்ணியாச்சு. ஸோ பல்ஸ் 3D ஒயர்லெஸ் ஹெட்செட்டில் இப்போ டர்ன் ஆன் பண்ணணும், அப்போ தான் பேரிங் ஆகும். ஸோ பேக் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ ஜஸ்ட் கீழே இது பண்ணோன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். இங்கேயும் பிளிங்க் ஆகணும். பிளிங்க் ஆகிட்டு ஸ்டேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவும் பாருங்கள் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து மாட்ட போகிறேன். சரி, லெஃப்ட் சைட் ரைட் சைட் இருக்குது. சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். ஆக்சுவலாக வந்து எதுக்கு இது பிளாஸ்டிக்கில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பிகாஸ் நீங்கள் பிளாட்டினம் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour மேலே நீங்கள் வியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தலை வலிக்கும். சீரியஸாகவே தலை மேலே அந்த ஸ்டீலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக வலிக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து தெரியல, இப்போ தானே போட்டிருக்கேன், கொஞ்சம் பிளாஸ்டிக் தான் இது. மேலே இந்த பக்கம் ரப்பர் இருக்குது. ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு ½ hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி போக போக நான் வந்து இது யூஸ் பண்ணி தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் ஒரு ஆஃப்டர் 3 to 5 days கண்டிப்பாக போடுறேன். சரி, இப்போதைக்கு ஏதாவது ஒரு கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இதோட ஹெட்செட்டோட ஃபீல் உங்களுக்கு வருமா, கேட்க முடியுமான்னு தெரியல, பட் என் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஏதாவது ஒரு கேம் பிளே வந்து போடுவோம். மைல்ஸ் மாரல்ஸ், அப்புறம் சாக் பாய், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகல. டீமன்ஸ் அண்ட் சோல்ஸ், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D பல்ஸ் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நான் வந்து மைல்ஸ் மாரல்ஸே போயிடுறேன். எஃபெக்ட் நல்லா கேட்குது. எப்பயுமே ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த ஒரு ஆப் PS5ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்பு கேம் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், அது கேட்குது எனக்கு. சரி, நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் போயிடுவோம். செட்டிங்ஸ் போயிட்டு ஆடியோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா USB ஹெட்செட் வந்து பிக் பண்ணிக்கிச்சு. அண்ட் மைக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். மைக் வந்து எனேபிள் பண்ணணும். அவுட்புட் டு ஹெட்ஃபோன்ஸ், ஆல் ஆடியோ, சாட் ஆடியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனேபிள் 3D ஆடியோ எனேபிள் ஆயிருக்கு, பர்ஃபெக்ட். அட்ஜஸ்ட் 3D ஆடியோ ப்ரொஃபைல், இப்போதைக்கு இது வேணாம். அப்புறம் இது ஒரு மியூட் பட்டன் இருக்குன்னு சொன்னேன். பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டாகுல் ஆன் டாகுல் ஆஃப் மாதிரி தான் இருக்குது பாருங்க. சூப்பர். மியூட்டில் இருக்கு, அன்மியூட்டில் இருக்கு. சூப்பரில். ஸோ ப்ரெஸ்ஸாக இருந்தால் பேசலாம், அதாவது அந்த பட்டன் உள்ளே இருந்தால் பேசலாம் போல இருக்கு. அதை எடுத்து விட்டோம்னா மியூட்டில் இருக்கு. நல்லா இருக்கு இந்த வாட்டி இது. சரி, ஸோ இந்த மியூட் ஆர் அன்மியூட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து ஆன் ஆகிடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, பிகாஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, ரைட் சைடில் பாருங்கள். பொசிஷன் சும்மா காட்டுறதுக்காக தான். ஓகே, பண்ணியாச்சு. சவுண்ட்ஸ் இப்போ ஏதாவது கேம்ஸ் மட்டும் செக் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மைல்ஸ் மாரல்ஸை ப்ளே பண்ணிடலாம். ஓப்பனிங் சீனில் ஃபீல் பண்ணதான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். த்ரீ டி ஆடியோ ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ மைல்ஸ் மாரல்ஸில் ஹெட்ஃபோன்ஸோட இது செட் பண்ணிட்டேன். ஒரு நார்மல் ஒயர்லெஸ் ஹெட்செட்ஸ்க்கும் லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆசம்லாம் சொல்ல முடியாது, பட் 3D ஆடியோட எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சில கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக டயலாக்ஸ்லாம் வரும்போது கேட்டால் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம போக போக இந்த பல்ஸ் 3D ஹெட்செட்டை இன்னும் அனலைஸ் பண்ணி ஃபியூச்சரில் சூப்பர் வீடியோஸ் போடலாம். இப்போதைக்கு இந்த கேம் பிளேல ஜஸ்ட் ஒரு 2 minutes எப்படி நான் லிசன் பண்ணிக்கிறேன், இந்த கேம் பிளேல எப்படி சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன். சரி, இப்போ பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக சவுண்டு நல்லா தான் இருக்குது, பட் போக போக யூஸ் பண்ணாதான் தெரியும். சரி, இப்போ கேம் பிளே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நான் பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ மைக் பிகாஸ் நாய்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இப்போ ஆக்சுவலாக என்னோட சரௌண்டிங்கில் லைட்டாக சவுண்ட் இருக்குது, அந்த சவுண்ட் அதை எலிமினேட் பண்ணுறான்னு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மைக்கை தான் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கேட்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் பேசுறதுனா பர்ஃபெக்டாக கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போதும் அது பர்ஃபெக்டாக கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி லிசன் பண்ணி கேட்டதில் சவுண்டே வரல. எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு அண்ட் வீடியோவோட. அதுக்கப்புறம் எந்த நாய்ஸும் எனக்கு தெரிஞ்சு கேட்கல. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது தெரிஞ்சிடும். சரி, கொஞ்சம் ஒரு 3 to 5 days வெயிட் பண்ணுங்க. இதோட அடுத்த ரிவ்யூ போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பல்ஸ் 3D ஹெட்செட் நல்லா தான் இருக்கு. பட் போக போக பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.